Hallelujah. Praise the Lord. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். உங்களை யாவரும் இயேசு கிறிஸ்து நாமத்தில் நான் வரவழைக்கிறேன். நம் யாவரும் ஆராதனைக்குள்ளாக கடந்து செல்வோமாக. நம் யாவரும் கண்களை மூடி ஜெபம் செய்வோமாக. நன்றி செலுத்துகிறோம் பிதாவே. அப்பா பிதாவே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். மாட்சிமை நிறைந்தவர், உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அப்பா, இன்னைக்கு நடக்கிற ஆராதனுடைய சமூகத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். அப்பா, இங்கே 2-3 பேருடைய சமூகத்தினர் ஒன்றாக ஒரே சிந்தையாக ஒரே சரீரமாக ஒரே ஆண்டவரை மாம்சமாக கூடியிருக்கிறார்களோ அவர்கள் மத்தியில் நான் இறங்குவேன் என்று சொன்னீரேன். அப்பா, இந்த வேலை கூட ஆண்டவரே உம்மை உயர்த்துவதற்கும் அப்பா உம்மை மகிமைப்படுத்துவதற்கும் உம்மை ஆராதிப்பதற்கும் நாங்கள் இந்த ஸ்தானத்தில் நாங்கள் கூடியிருக்கிறோம். அப்பா, எங்கள் மத்தியில் கடந்து வரும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, இன்னைக்குள்ள ஆராதனை உமக்கு ஒரு சுகந்த வாசனையாகவும் அப்பா ஒரு ஜீவ பலியான ஆராதனையாகவும் ஏறெடுக்க எங்கள் குற்ற குறைவுகளை யாவரையும் நீக்கி போடும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்படியே நம் யாவரும் எழுந்து நிற்போமாக. நன்றி இயேசுவே, நன்றி செலுத்துகிறோம். அப்படியே நம் வாய்களை திறந்து நம் தேவாதி தேவனுக்கு நாம் நன்றி செலுத்துவோமாக. நன்றி இயேசுவே, உமக்கு நன்றி அப்பா. நீர் செய்த நன்மைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நீர் செய்த ஆண்டவரே பராக்கிரமமான காரியங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். நீர் செய்த
சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. எங்களுடைய ஒவ்வொரு குற்றம் குறைகள் ஆண்டவரே, எங்களுடைய ஒவ்வொரு பாவங்களை கர்த்தர் மன்னிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். எங்களுடைய ஒவ்வொரு கீழ்ப்படியாத காரியத்தை கர்த்தர் மன்னிங்க ஆண்டவரே. உங்களுக்கு விரோதமாக நாங்கள் செய்த பாவத்தை மன்னிங்க ஆண்டவரே. எங்களுடைய சபையின் பாவத்தை மன்னிங்க ஆண்டவரே. விரோத மீறுதல்களை மன்னிக்கும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, நீர் எங்கள் உள்ளத்திலே எங்களை ஆராய்ந்து அறிகிற தேவன் ஆண்டவரே. நீர் மனுஷர் பார்க்கிற விதமாக எங்களை பார்க்கறதில்லை. நீர் எங்களை வாழ்க்கையை பார்க்கிறீங்க ஆண்டவரே. எங்களோட வாயின் வார்த்தைகளை பார்க்கிறீங்க. நாங்க சொல்ற காரியத்தை பார்க்கிறீங்க ஆண்டவரே. இந்த காலங்களில் உங்களோட மன்னிப்பு கடந்து வரும்படியாக ஜெபிக்கிறோம். உம்மை ஆராதிக்கும் பொழுது உங்களோட பிரசன்னம் வரட்டும், உங்களோட தயவு வரட்டும், உங்களோட கிருபை வரட்டும் ஆண்டவரே. நன்றி செலுத்தி இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். உங்கள் யாவரையும் இயேசுவின் நாமத்திலே வரவேற்கிறேன். 8வது மாதத்துல நம்ம கால வைத்திருக்கிறோம். நிச்சயமாகவே இந்த மாதத்துல அநேக வேளையில நம்ம யோசிப்போம், இந்த மாதம் முழுதுமாக ஆண்டவர் நம்மளை எப்படி ஆசீர்வதிக்கிறாரு அப்படின்னு நம்ம எதிர்பார்ப்போம். ஆனா இந்த மாதத்துல, இந்த மாதம் முழுதுமாக கர்த்தருக்காக நம்ம எப்படி வாழ போறோம், கர்த்தருக்காக என்ன செய்ய போறோம், ஆராதிக்க வந்தோம். அந்த பாடல் அலங்கார வாசலாளி, அந்த பாடலை நல்ல கரங்களை தட்டி பாடுவோமாக.
எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறவங்களா நல்ல ஒரு அமேன் அப்படி சொல்லுங்க. இன்னும் பாதி பேர் நல்லா இல்லை. கர்த்தர் நல்லவர். அமேன். சூழ்நிலைகள் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் அவர் தேவன் நல்லவராக இருக்கிறார். நாளில் கடந்து கர்த்தருடைய வார்த்தைக்குள்ளே கடந்து வருவோம். அவர் பரிசுத்தர், கிருபை உள்ளவர். தொடர்ந்து நம் சபையை கொடுத்து நம்ம தியானித்து வருகிறோம். எக்லீசியா சபை மேலே ஒரு வைராக்கியத்தோடு நம்ம இருக்கும்படியாய், சபையில் நம்பிக்கையாய் விசுவாசமாக இருக்கும்படியாய் ஆண்டவர் சபைக்கு விசேஷமான ஒரு அழைப்பு கொடுத்துருக்கிறார். அதனால தான் கடைசி புஸ்தகத்தை நீங்கள் பார்த்தீங்க சொன்னால், வெளிப்படுத்தின புஸ்தகத்தில் அங்கே யோவான் மூலிமா ஆண்டவர் 7 திருச்சபைக்கு பேசுகிறார். God sends His Spirit and spoke to the 7 churches in the Asia. ஆசியா கிண்ணத்தில் இருக்கக்கூடிய 7 சபைகளுக்கு ஆண்டவர் பேசுகிறார்.
God concerned about the church. 7 சபைகளை குறித்து பேசும்போது 7 விதமான காரியங்களை ஆண்டவர் பேசுகிறார். ஒரு சபைகிட்ட சொல்கிறார், அனலும் இல்லாத குளிரும் இல்லாத இருக்கிற அப்படின்னு சொல்கிறார். ஒரு வேதனையோட கர்த்தர் ஆவியானவர் யோவான் இடத்துல வெளிப்படுத்துகிறார். ஆண்டவர் மனஸ்தாபத்தோடு சொல்கிறார், அனலும் இல்லாத குளிரும் இல்லாத இருக்கிற தேவ பிள்ளைகள் சபைகளை குறித்து கர்த்தர் சொல்கிறார், நான் வாந்தி பண்ணி போடுவேன் அப்படின்னு சொல்கிறேன். யாரெல்லாம் அனலும் இல்லாத குளிரும் இல்லாத இருக்கிறார்களோ, ஆண்டவரில் ஒரு பக்தி வைராக்கியம் இல்லாத, இங்கிட்டு ஒரு கால் அங்கிட்டு ஒரு கால், கொஞ்ச நாளைக்கு இங்கே கொஞ்ச நாளைக்கு அங்கே, அப்படி இருக்கிறவங்கள தேவன் சொல்கிறாரு, நான் வாந்தி பண்ணி போடுவேன். அப்புறம் எவ்வளோ ஒரு சீரியஸான ஒரு மேட்ரு ஆண்டவர் சபைக்கு சொல்கிறார். இன்னொரு சபைகிட்ட சொல்கிறாரு, ஆதி அன்பை நீ இழந்து விட்டாய் சொல்கிறார். You lost the first love. But God concerned about the church. தேவன் சபையை குறித்து தான் அக்கறை உள்ளவராக இருக்கிறார். நீங்கள் தான் அந்த சபை. எங்கே 2-3 பேர்கள் நாமத்தில் கூடுறார்கள் அவங்க மத்தியில் நான் வரேன்னு சொல்கிறாங்க. அப்போ தேவன் சபை மேலே ஒரு அக்கறை உள்ளவராக இருக்கிறார். ஆதி அன்பை நீ இழந்துட்ட அப்படின்னு சொல்கிறார். You lost your first love. வாவ்! அதை நீங்கள் வாசிக்கும் போது அந்த பகுதிகள் வெளிப்படுத்தின புஸ்தகத்தில் 1வது அதிகாரத்திலிருந்து நீங்கள் வாசித்து பாருங்கள். ஆண்டவர் சபைக்கு தான் பேசுகிறார். பத்மோஸ் என்ற தீவில் தன் தாசனாக யோவான் அழைத்து அந்த இடத்துல கர்த்தர் ஆவியானவர் வெளிப்படுத்தி அவர் பேசுகிறார். 7 சபைக்கு தூதர்களை அனுப்புகிறார். 7 தூதர்கள் வந்து 7 செய்தியை கொண்டாந்து கொடுக்குறாங்க. நம்ம சபைக்கு ஆண்டவர் தூதன் வைத்திருக்கிறார். யூ ஹேவ் த ஏஞ்சல்ஸ். ஒவ்வொரு வாரமும் அந்த தூதன் சபையில் என்ன நடக்குதுன்னு பார்க்குறாங்க. ஒவ்வொரு வாரமும் சபையில் எப்படியாப்பட்ட ஆராதனை, ஒவ்வொருத்தரும் எப்படி ஆராதிக்கிறாங்கன்னு தேவ தூதர்கள் பார்க்குறாங்க. உங்களுக்கு தூதன் கொடுக்கப்பட்டிருக்குது. சங்கீதம் 91 ஆண்டவர் தன் தூதர்களை கட்டளையிடுகிறார் நம்மளை பாதுகாக்கும்படியாய், நம் வழிகளை பாதுகாக்கும்படியாய் நமக்கு தூதர்களை உத்தரவாதமாய் கர்த்தர் வைத்திருக்கிறார். God sent angels to protect us. நீங்கள் போகும்போது வரும்போது உங்களுக்கு தூதர்கள் இருக்கிறாங்க. அந்த தூதர்கள் நீங்கள் என்ன செய்யலாம் கவனிக்கிறாங்க. அந்த தூதர்கள் ஒரு மெசேஜை கொண்டு போகிறாங்க ஆண்டவர்கிட்ட. இந்த நம்ம இமானுவேல் திருச்சபையில் சேர்ந்த இந்த மகன் இந்த மகள் இங்கே போயிருக்கிறாங்க, இப்படி பண்ணியிருக்கிறாங்க, இதை செய்கிறாங்க. அவர் கண்கள்லேருந்து எதுவுமே மறைக்கப்பட முடியாது. அல்லேலூயா! கர்த்தருடைய கண்கள்லேருந்து எதுவும் மறைக்கப்பட முடியாது. அப்போ இந்த சபை மேலே தேவன் அக்கறை உள்ளவராக இருக்கிறார். ஆகையால் you need to be faithful in the church. சபையில் நம்ம என்னவா உண்மை உள்ளவர்களாய், நம்பிக்கை உள்ள பிள்ளைகளாய் நம்ம இருக்க வேண்டுமா? ஏன்னா ஆண்டவர் சபைக்காகத்தான் தன் ஜீவனை கொடுத்தார். ஆமாங்க, பேதுருவிடத்தில் வெளிப்படுத்தப்படும் போது இந்த கற்கள் மேலே என் சபையை நான் கட்டுவேன், பாதாள வாசலுக்கு அதன் மேல் கொதுறார் சொல்ற. God give his life for the church. சபைக்காக. அப்ப இந்த சபை வந்து ஒரு பாதுகாப்பான ஒரு இடம். சபை வந்து தேவன் ஆசீர்வதிக்கிற ஒரு இடம். இந்த சபை மேலே கர்த்தர் கரிசனை உள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா! ஆண்டவர் சபையை நேசிக்கிறார். அதற்காக தான் தன்னை ஜீவ பலியாய் கொடுத்திருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுமா? இந்த நாளில் கூட தொடர்ந்து அந்த சபையை கொடுத்து நம்ம பார்க்க போகிறோம். இன்றைக்கி உங்களோட let us run with perseverance, விடாமுயற்சியோடு ஓடுவோம் என்று நான் பார்க்க போகிறேன். அந்த காரியங்களை கொடுத்து நாம் தியானிக்க போகிறோம். let us run with perseverance, உறுதியோடு இருந்து நாம் முன் செல்வோம். விடாமுயற்சியோடு நாம் முன் செல்லணும். சபைக்குள்ள இருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும், கர்த்தரை விசுவாசிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் விடாமுயற்சியாக ஓடணும். அப்போ நான் we are in the race. ஒரு பந்தியில் நம்ம இருக்கிறோம், ஒரு ரேஸில் நம்ம இருக்கிறோம். அந்த ரேஸில் நம்ம ஓட்டத்தை முடிக்கணும். அந்த ரேஸை நம்ம பொறுமையோடு ஓடணும். அந்த ஓட்டத்தை விடாமுயற்சியோடு போகணும். இடையிலே நம்ம குவிட் பண்ணிடக்கூடாது. அந்த போட்டியை விட்டு விலகி போயிடக்கூடாது. போதும்பா, இதோட போதும், நான் போகிறேன் அப்படின்னு போயிடக்கூடாது. ஒரு தோல்வியை நீங்கள் பார்த்துடக்கூடாது. அதுக்கு தான் ஆண்டவர் நமக்காக ஜீவனை விட்டார், நம்மளுக்கு வெற்றி சிறக்க பண்ணியிருக்கிறார். God give his power to us. பரிசுத்த ஆவியானவர் நம்ம மேலே ஊற்றி இருக்கிறார்.
பரிசுத்த ஆவியானவர் நம்மை நிரப்பி இருக்கிறார். அந்த பரிசுத்த ஆவியானவர் உங்களை நடத்துவார் அபிஷேகத்துக்குள்ள, சத்தியத்துக்குள்ள. அந்த நம்பிக்கையோட நம்ம போகணும். நம்ம கூட தேவ ஆவியானவர் இருக்கிறார். உங்களை விட்டு விலகாத ஆவியானவர், சதா காலம் நம்மோட இருக்கிற ஒரு தேவன். பல பிரச்சனைகள் சொன்ன இந்த வசனத்தில் அந்த பகுதியில் நம்ம தியானிக்க போகணும். ஒரு 5 விஷயத்தை நாம் தியானிக்க போகணும் இந்த பகுதியிலிருந்து. அப்படி இருக்க தேவன் நம்மளை ஒரு விடாமுயற்சியின் ஓட்டத்தை நம்மளை ஓட சொல்றார். என்னைக்கு ஆண்டவராக இயேசுவை நம்ம சொந்த ஆண்டவராக இரட்சகராக ஏற்றுக்கொண்டோமோ அன்னைக்கு இந்த பயணம் ஆரம்பிக்குதுங்க. அன்னைக்கு உங்களோட பயணம் ஆரம்பிக்கிறது. அன்னைக்கு உங்களோட ஓட்டம் ஆரம்பிக்கிறது. அந்த ஓட்டத்தை நீங்கள் பொறுமையோட விடாமுயற்சியோடு ஓடணும், ஓடி முடிக்கணும், பந்தய பொருள் அடைவதற்காக. பிலிப்பியர் நிருபத்துக்கு சொல்லும்போது சொல்றார், நான் பந்தய பொருள் அடைவதற்காக நான் I fix my eyes upon the goal that God have for me. எனக்காய் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிற அந்த லட்சியத்துக்காக, அந்த லக்கை நோக்கி நான் ஓடுகிறேன் அப்படின்னு சொல்றார். You have a purpose, so you need to run with perseverance. உங்களுக்கு ஒரு நோக்கத்தை தேவன் வைத்திருக்கிறார். அந்த ஓட்டத்தை, அந்த நோக்கத்தை நீங்கள் விடாமுயற்சியோடு ஓடி நிறைவேற்றணும். ஆமென். கர்த்தர் நாள் என்னோட கூட எடுத்துக்கொள்ளுங்க. எப்ரியல் புக் ஆஃப் ஹீப்ரூஸ் சாப்டர் 12, எப்ரியல் 12வது அதிகாரம் 1-3 நாம் பார்ப்போமாக. 1வது வசனத்திலிருந்து 3வது வசனத்தை வாசித்து நாம் தியானிப்போம். ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க, பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு, விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடக்குகிறவரும் ஆகிய இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோட ஓடக்கடவோ. அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பாரிசத்தில் வீற்றிருக்கிறார். ஆகையால் நீங்கள் இளைப்புள்ளவர்களாய் உங்கள் ஆத்துமாக்களில் சோர்ந்து போகாதபடிக்கு தமக்கு விரோதமாய் பாவிகளால் செய்யப்பட்ட இவ்விதமான விபரீதங்களை சகித்த அவரையே நினைத்து கொள்ளுங்கள். ஆமென். ஆமென். ஜெபிப்போமா? இந்த வார்த்தைகள் கொண்டு கர்த்தர் நம்மளோட பேசணும். ஆண்டவருடைய வார்த்தை அனுப்பி அவர் அற்புதம் செய்வார். வார்த்தை அனுப்பி சுகப்படுத்துவார். அவருடைய வார்த்தை ஜீவன் உள்ளதா இருக்கிறது. அப்படியே கண்களை மூடி ஒரு நிமிஷம் இந்த வார்த்தைக்காக ஜெபிப்போம். தகப்பனே நன்றி. Father, we want to fix our eyes on you. தகப்பனே, எங்களுடைய கண்கள் எப்பொழுதும் உன் மேலே இருக்கும்படியாக, நாங்கள் இந்த ஓட்டத்தை விடாமுயற்சியோட ஓடும்படியாக இந்த வார்த்தைகளை கொண்டு எங்களோட பேசுங்க. இந்த வார்த்தைகள் எங்களுடைய வாழ்க்கையை நடத்தட்டும், எங்களுடைய பாதைக்கு வெளிச்சமாக இருக்கட்டும். ஆண்டவரே, எங்களுடைய நாங்கள் போகிற இந்த பயணத்தில் ஒளியாக இந்த வார்த்தைகள் இருந்து எங்களை நடத்தட்டும். அப்பா, எங்கள் முன்பதாக எப்படியாப்பட்ட ஆயுதங்கள் இருக்குன்னு எங்களுக்கு தெரியாது. ஆண்டவரே, எங்கள் முன்னே எப்படியாப்பட்ட பிரச்சனைகள் இருக்குன்னு எங்களுக்கு தெரியாதப்பா. ஆனாலும் நீர் எங்கள் கூட இருக்கும் போது எங்களுக்கு பயம் இல்லை. ஆண்டவரே, உங்கள் வார்த்தை எங்களுக்கு கேடகமாக இருக்குது அப்பா. உங்கள் வார்த்தை எங்களுக்கு பலனாக இருக்கிறது ஆண்டவரே. உங்கள் வார்த்தை அற்புதம் செய்யக்கூடியது ஆண்டவரே. உங்கள் வார்த்தை எங்களை விடுதலை ஆக்கக்கூடியது அப்பா. நன்றி செலுத்தி இந்த வார்த்தைகளை ஒப்பு கொடுக்கிறோம். எங்களுடைய சிந்தையை, மனக்கண்களை திறக்கட்டும். இந்த வார்த்தைகள் உங்களுக்காக நாங்கள் எழும்பி பிரகாசிக்கணும் ஆண்டவரே. ஒப்பு கொடுக்கிறோம். இந்த மாதத்தில் முதல் வாரத்தில் வார்த்தையை கேட்குறோம். இந்த வார்த்தையை எங்களுக்கு இந்த மாதம் முழுவதுமாய் ஆண்டவரை ஒளியாக ஒரு அதிசயமாய் காரியங்களை செய்யறதுக்கு இந்த வார்த்தைகளை நடத்தட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். விடாமுயற்சியோட நாம் முன் செல்வோம். கர்த்தர் அப்படியாப்பட்ட சிறப்பான ஒரு அழைப்பை நம்மளுக்கு கொடுத்திருக்கிறார். அப்போ நான் சொன்னேன், நம்ம எல்லாரும் ஒரு ஓட்டத்தில் இருக்கணும், ஒரு ஓட்டப்பந்தயத்தில். இந்த ஓட்டப்பந்தயத்தில் நம்ம போகும்போது பல நீதியில் நம்ம என்னது பரீட்சையிடப்படுவோம், சோதிக்க. நமக்கு போட்டியாளர்கள் வருவாங்க. சில வேளையில் அந்த போட்டியில் ஜெயிக்கணும்னு பார்ப்போம். ஆனால் நம்மளுடைய சரீரம் பலவீனமாயிரும், ஓட முடியாது. ஆனாலும் நம் ஓட்டத்தை ஓடி முடிக்க வேண்டும். அல்லேலூயா.
இடையிலே நின்று மயக்கம் போட்டு விழுந்துடக்கூடாது. ஆமாம், இடையிலே நின்று என்னது முடிஞ்சிடா, இதோட முடிஞ்சு அப்போ என்னை கையை எடுத்து கும்பிட்டு விட்டுட்டு ஓடிடக்கூடாது. நெவர், யூ மஸ்ட் கம்ப்ளீட் த ரேஸ். ஒரு ஆமேன் சொல்லுங்க. ஆமாம், பாதி பேர் ஆமீன் வரல, அப்போனா பாதி பேர் ஓட்டத்திலே வேணாம் சாமி, இந்த ஓட்டம் வேணாம், ஒன்று வேணாம் அப்படின்ற மாதிரி இருக்குது. உங்களுக்கு விருப்பம் இருக்கோ இல்லையோ, வி ஆர் இன் த ரேஸ். ஆமேன், நம்ம அந்த ஓட்ட பந்தயத்தில் நம்ம இருக்கிறோம். தொடர்ந்து அவருக்காக நம்ம முன் செல்வோம். அல்லேலூயா. சரி, நம்மளுக்கு கவனிப்போம் வார்த்தைக்குள்ள. ஒன்றாவது காரியம், we are surrounded by the great cloud of witnesses. நாம் திரளான சாட்சிகளாக நாம் நிரப்பப்பட்டு இருக்கிறோம். ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து இருக்க, surrounded by a great cloud of witnesses. ஒன்றாவது வசனத்தை வாசிப்போமா? எல்லாரும் வேதத்தை பாருங்க. ஒன்றாவது வசனத்தை. ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க, பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு, விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்குகிறவரும் ஆகிய இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோட ஓடக்கடவோம். ஆமென், ஆமென், அல்லேலூயா. முதல் விஷயம், நமக்கு திரளான சாட்சிகளை கர்த்தர் வைத்திருக்கார். அப்ப நீங்க கவனிச்சுக்கன்னு சொன்னா, மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து இருக்க, திரளான சாட்சிகள், great cloud of witnesses, மேக போன்ற திரளான சாட்சிகள். It refers to the heroes of the faith. விசுவாசம் உள்ள தந்தைகள், நம்மளுடைய முற்பிதாக்கள், நம்மளுக்கு முன்பதாக தேவன் அழைத்து நடத்தி வந்த நம்மளுடைய முற்பிதாக்கள், they are heroes. அவர்கள் எல்லாருமே நமக்கு ஜெயத்தின் பாதைகளை விசுவாசம் தந்தைகளாக இருக்கிறாங்க. அவங்களாம் நமக்கு ஒரு கேப்டன் மாதிரி நம்மளை லீட் பண்ணி வந்திருக்கிறாங்க. அதனால தான் இந்த வசனத்தை வாசிக்கிறது முன்னுக்கு 11வது அதிகாரத்தில் விசுவாசத்தை தந்தைகளை குறித்து பேசப்படும். It talk about the faith. விசுவாசத்தில் நிறைந்தவர்களை குறித்து பேசப்படுகிறத நம்ம பார்க்கிறோம். அங்க ஒவ்வொரு விசுவாச தந்தையை குறித்து அந்த 11வது அதிகாரத்தில் இந்த எழுத்தாளர் பேசுகிறத நம்ம பார்க்கிறோம். அதுல பார்த்தீங்கன்னா ஆபிரகாமை பற்றி பேசப்படுகிறார். ஆபிரகாம் எப்படியாப்பட்ட ஒரு விசுவாச செயலை வெளிப்படுத்தி காட்டினார், எப்படி விசுவாசமா உறுதியோட நம்பிக்கையோட முன் சென்றார். You speak about the heroes. நமக்கு முன்பதாக இருக்கிற முன்பிதாக்கள் எவ்வளவு விசுவாசமா அவர்கள் சென்றிருக்கிறாங்க. அல்லேலூயா. அவங்க தான் நமக்கு உதாரணமா, எக்ஸாம்பிளாய் சாட்சிகளா இருக்கிறாங்க. அப்ப நீங்க வேதத்தை வாசிக்கும் போது, இந்த 11வது அதிகாரத்தை நீங்க வாசிக்கும் போது, ஆஹா, இவங்கெல்லாம் இவ்வளவு கஷ்டப்பட்டு போயிருக்காங்களே. ஆபிரகாம்கிட்ட ஆண்டவர் பேசுறார், நீ இருக்கிற இடத்தை விட்டு நீ போ, நான் காட்டுற தேசத்துக்குன்றார். விசுவாசத்தோட அவர் அந்த காரியத்தை அவர் செய்கிறார். எல்லாத்தையும் விட்டுட்டு, தன் சொந்த பந்தங்களை விட்டு, அவருடைய பெற்றோருடைய சொத்தெல்லாம் கொடுத்து எல்லாத்தையும் விட்டுட்டு ஒன்றுமில்லாம போகிறார். ஆண்டவர் என்கிட்ட ஏதோ ஒன்று காட்டுவார், ஒரு தேசத்தை காட்டுவார், ஒரு இடத்தை காட்டுவார், அங்கதான் நான் போய் இருக்க போறேன் சொல்லி அவ்வளவு ஒரு வைராக்கியமாய் போகிறார், உறுதியாய் போறார், விடாமுயற்சி ஒன்று இருக்கிற போகிறார். அவர் மூலியமாய் ஒரு சந்ததி எழும்போன்னு சொன்னாரு. உனக்கு நான் ஒரு பிள்ளையை, ஒரு ஆவிக்குரிய பிள்ளை, ஒரு பிள்ளையை நீ பெற்றெடுப்பாய், உன் மூலியமாய் ஒரு சந்ததி வரும்னு சொன்னார். காத்திருக்கிறார் ஆபிரகாம். காத்திருந்தேன். காலங்கள் போய்கிட்டு இருக்குது, ஆனா ஒரு பிள்ளையும் அவர் மூலியமாய் வரல. ஆபிரகாமுக்கும் சாராக்கும் பிள்ளை இல்லாம இருக்கிறது, வயதாகி கொண்டிருக்கு. ஆண்டவருடைய வாக்கு தத்தங்கள், அவங்க விடாமுயற்சியோட அந்த ஃபெய்த்தில், அந்த விசுவாசத்துல நம்பிக்கையோட போறாங்கங்க. 100வது வயதுல ஆண்டவர் சொன்ன வாக்கு தத்தங்க ஆபிரகாமுக்கும் சாராவுக்கும் பெற்றெடுக்கிறாங்க குழந்தைய. You see, ஒரு விடாமுயற்சியோட நீங்கள் போகணும். ஆண்டவர் சொன்னா அதை செய்வார். தாமதமாகும் சில வேளையில, ஆனால் அது செயலுக்கு வரும். அப்ப நமக்கு மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் ஆண்டவர் வைத்திருக்கிறார். யோசுவாவிட்ட குறித்து ஆண்டவர் சொல்றார், மோசே குறித்து சொல்றார் ஆண்டவர். ஒவ்வொன்றும் நீங்கள் வாசிக்கும் போது 11வது அதிகாரத்தில்
கர்த்தர் இந்த விசுவாச தந்தைகளை பத்தி அவர் பேசுறார். நீர் விசுவாசம் இல்லாம தேவனை பிரியப்படுத்த முடியாது. நம்பிக்கை இல்லாம ஆண்டவரை பிரியப்படுத்த முடியாது. We are surrounded by the great cloud of witnesses. திரளான சாட்சிகளை கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிறார். கொஞ்சம் திரும்பி பாருங்க. அந்த சாட்சிகளை வாசிக்கும் போது வேதத்தில் ஒவ்வொரு தேவ மனுஷன்களும் ஆண்டவருடைய பிள்ளைகள் அழைக்கும் போது அந்த உறுதியோட அவர்கள் தேவ சேவையை செய்யும் போது ஆண்டவருக்காக கர்த்தர் அவர்கள் எல்லாரையும் ஆசீர்வதித்து நடத்தினார். ஒரு பர்பஸோட நோக்கத்தோட கர்த்தர் நடத்தினார். Their life testified to God's faithfulness and the possibility of enduring in faith. ஆண்டவர் அவர்களை நடத்தும் போது தேவனுடைய உண்மைத்துவம் அங்கே வெளிப்பட்டது. 400 வருஷம் பிற்பாடு ஆண்டவர் தேவ பிள்ளைகளை சந்திக்கிறார். அவங்க மத்தியிலே கடந்து வருகிறார். எகிப்துல தாசனாகிய மோசை அனுப்புறார் காப்பாத்த. God's faithfulness பார்க்கறாங்க. இத்தனை திரளான சாட்சிகள் வச்சிருக்க பிள்ளைகள், உங்களுடைய பெற்றோர்களை பாருங்க, அவங்க விசுவாசத்தை. தீமோத்தேயுக்கு ஆண்டவர் ரொம்ப அழகா பவுல் சொல்றாரு, ஆவிக்குரிய தகப்பனாகிய வாங்கம்மா, ஹல்லேலூயா, வாங்க வந்து உட்கார். தேங்க்யூ. அப்படி அந்த கதவை கொஞ்சம் சாத்திருங்க. தேங்க்யூ, வாங்க. தீமோத்தி இடத்துல தாசனாகிய பவுல் ஒரு ஆவிக்குரிய தகப்பனா இருந்து பேசுறார். தீமோத்தி கிட்ட சொல்லும் போது, தீமோத்தியோடைய விசுவாசத்தை குறித்து, நம்பிக்கையை குறித்து சொல்லும் போது, உன் பாட்டி இடத்துல இருந்து, உன் அம்மா இடத்துல இருந்து இந்த விசுவாசம் வந்ததை நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்றார். I think you receive the faith. இந்த பலன், இந்த விசுவாசம் உன்னுடைய பாட்டி இடத்துல இருந்து, உன்னுடைய அம்மா இடத்துல இருந்து நீ பெற்றுக்கொண்டாய். என்ன அதை சொல்றேன்னா, இன்னைக்கு கொஞ்சம் திரும்பி உங்களுடைய பெற்றோர்களை பாருங்க. அவங்க விசுவாசம், அந்த விசுவாசம் உங்களுக்கு ஏதாவது ஒரு எஃபெக்ஷன், ஒரு பாதிப்பை உண்டாக்கி இருக்குதா? உங்க பெற்றோர்கள் எவ்வளவு விசுவாசமா இருக்காங்களோ அந்த அளவுக்கு விசுவாசம் உங்களுக்குள்ள புகுற்றப்படும். மேக போன்ற திரளான சாட்சிகள். தன் பாட்டியை கூடிய சாட்சியை அப்போஸ்தலன் பவுல் சொல்லுகிறார். தீமோத்தியோட பாட்டி. இன்னைக்கு ஆண்டவர் நம்மளை அழைத்து, நம்மளை நிறைய சாட்சிகளை வைத்து, இவங்களை அநேகர் சாட்சிகளை வைத்து கர்த்தர் நம்மளை நடத்துகிறார். அவங்கள பார்க்கும் போது அவங்க எவ்வளவு விசுவாசமா ஆண்டவருக்குள்ள கடந்து வராங்க. அப்ப இந்த ஓட்டத்தை நீங்களும் நானும் விடாமுயற்சியோட ஓடுவதுக்கு, நம்ம பாதியிலே நம்ம தோல்வியை பார்க்காதபடி ஓடுவதுக்கு நமக்கு ஆண்டவர் திரளான மேகம் போன்ற சாட்சிகளை வைத்திருக்கிறார். அதுதான் நீங்கள் வேதத்தை வாசிக்கும் போது, சத்தியத்தை வாசிக்கும் போது சத்தியம் நமக்கு போதித்து கொடுக்கும். We have this. எல்லாம் நம்மளுக்கு ஆண்டவர் எழுத்து வடிவத்தில் எல்லாத்தையும் வைத்திருக்கிறார். அதை வாசிக்கும் போது, ஆராதனைக்கு வரும்போது, சபைக்கு விடாம வரும்போது, இங்க கேட்கிற வார்த்தைகள் மூலியமா நீங்க வளர ஆரம்பிப்பீங்க. தேவன் நமக்கு வாழ்க்கையில செய்யற அற்புதங்கள் மூலியமா நம்ம வளர ஆரம்பிப்போம். சாட்சிகள், மேக போன்ற சாட்சிகளை கர்த்தர் வைத்து நம்மளை நடத்துகிறார். Reflect on the stories of faith in scripture and your own life. Who has inspired your faith? இதெல்லாம் பார்க்கிறோம். நம்ம இந்த நம்பிக்கை, விசுவாசம் உள்ள கதைகளை நம்ம பார்க்கிறோம். அநேகர் நான் சொன்னா நம்ம சொல்லிக்கிட்டே போலாம். தானியேல், சாத்ராக், மேஷாக், அபேத்நேகோ, how their faith was. அவர்கள் எல்லாம் நல்ல சூழ்நிலையா அவங்களுக்கு இருந்தது. நீங்க அதை வாசிங்களா? தானியேல் புஸ்தகத்துல அவர்கள் எல்லாம் சிறை இருப்பில் பிடிச்சு கொண்டு போயிட்டாங்க. அடிமைகளாய் கொண்டு போயிட்டாங்க. அடிமைகளாய் கொண்டு போய் வைத்து அடிமைகளாய் வளர்க்கப்படுக. ஆனா தேவனோட தயவு, கிருபை அவங்க மத்தியில இருந்தது. ஆண்டவரோட தயவு அவங்க பார்த்தாங்க. ராஜாக்கள் கண்களை தயவு பெற்றார்கள். ஒரு கட்டம் சொல்றாரு தாரியுஸ் ராஜா, இவர் ஆராதிக்கிற தேவனை எல்லாரும் ஆராதிங்க அப்படின்னு. ஆமென். That's a powerful God that we have. அவங்களோட சாட்சிகளை பார்த்து வாசித்து அறிந்து கொண்டு நானும் இப்படி விசுவாசமா இருக்கணும். தானியேல் போல நானும் வாழணும். சிங்க கபில போடும் போது அவ்வளவு ஃபெய்த்தா, நான் அந்த விக்கிரங்களை ஆராதிக்க மாட்டேன்னு சொல்றாரு. எந்த தேவர்களையும் ஆராதிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றாரு.
வாவ், அமேசிங். அப்படியாப்பட்ட விசுவாசம். இன்னைக்கு ஆண்டவராக இயேசுவை விசுவாசத்தோட பிடித்துக் கொள்ளுங்க. அவர் தான் நம்மளுடைய நம்பிக்கை நங்கூரமா இருக்கிறார். ஒரு நாளும் உங்களை கைவிட மாட்டார். ஆமென் சொல்லுங்க. ஒரு நாளும் உங்களை கைவிட மாட்டார். கைவிடாத தேவன். அல்லேலூயா, ஆமென். ஆண்டவர் நல்லவர். இரண்டாவது, throwing off hindrances and sin. தடைகளையும் பாவத்தையும் தூக்கி எறிந்து விட்டு, தடைகளையும் பாவத்தையும் தள்ளிவிட்டு, பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருக்குகிற பாவத்தையும் தள்ளிவிட்டு, இந்த ஓட்டத்தை ஓடுவதற்கு மேக போன்ற திரளான சாட்சிகளை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். நீங்க பைபிளை வாசிக்கணும். எல்லாரும், சின்ன பிள்ளைகள், பெரியவங்க எல்லாரும் ஒவ்வொரு நாளும் ஒரு 1 hour டைம் எடுத்து பைபிளை வாசிக்கணும், ஜெபம் பண்ணணும். அப்பதான் இதுல உள்ள வேதத்தில் எழுதப்பட்ட பரிசுத்தவான்கள், எழுதப்பட்ட தேவ ஆவினால் ஏவப்பட்டு எழுதப்பட்டவர்களுடைய வார்த்தைகள் நம்மளை உற்சாகப்படுத்தி பலப்படுத்தார். இரண்டாவது, நம்மளை நெருக்கக்கூடிய தடைகளை, பாவங்களை உதறி தள்ளிவிட்டு, whatever the choking your life, எதெல்லாம் உங்களை நெருக்குகிறதோ, முள்செடியின் மத்தியில் விழுந்த விதைகள் அது வளரும் போது அந்த முள்ளுகள் எல்லாம் அதை சாக் பண்ண ஆரம்பித்து நெருக்க ஆரம்பித்து அந்த செடியை சாகடிக்கிறது. இன்னைக்கு நீங்கள் அப்படியே விதைய போல ராஜ்யத்தில் விழுந்திருக்கீங்க. இந்த ராஜ்யத்திலிருந்து நீங்க வளர்ந்து வருவீங்க. என்னைக்கு கர்த்தருடைய சபைக்குள்ள வந்தீங்களோ, கால் எடுத்து என்னைக்கு வைத்தீங்களோ, அன்னைக்கு தேவ கிருபை உங்கள் மேல வருகிறது. என்னைக்கு ஆலயத்துக்குள்ள வலது காலை எடுத்து வைக்கிறீங்க, வலது காலை எடுத்து வைக்கிறீங்க, அன்னைக்கு தேவனோட தயவு உங்க மேல வருகிறது. என்ன பசங்க புதுசா வலது கால் வந்துருச்சு சொல்லிட்டேன். இந்த கால இங்கிட்டா, சரி, இந்த வாட்டத்தில் வந்தோன்னு இந்த கால் வடந்தோ ஈழதோ ஏதோ ஒன்று, கால் எடுத்து உள்ள வந்தா சரி, பிசாசுகள் எல்லாம் ஓடும். கால் எடுத்து உள்ள வச்சா சாபங்கள் ஓடும். கால் எடுத்து உள்ள வச்சா எல்லா கட்டுகளும் உடையும். விசுவாசி, இந்த இடம் முழுவதுமாய் தேவனுடைய பிரசன்னத்தினால கத்து நிரப்பி வைத்திருக்கிறார், நம்மளை பிளஸ் பண்ணுவதுக்காக. அல்லேலூயா. இன்னைக்கு தொடர்ந்து இந்த கிறிஸ்துவ பயணத்தில் ஓடுவதுக்கு நமக்கு ஒரு பலனை கத்தர் கொடுக்கணும். பிற்பாடாத நம்ம பார்ப்போம். பட் many think that try to choking your life. உங்க வாழ்க்கை அநேக விஷயங்கள் அப்படியே நெருக்க ஆரம்பிக்கிறது. அப்ப அப்போஸ்தலர் சொல்றாரு, இதை எழுத்தாளர் சொல்றாரு, பாரமான யாவற்றையும் நம்ம சுற்றி நெருக்குகிற பாவத்தையும், நெருக்குகிற பாவத்தை. அப்ப சில விஷயங்கள் சவால்களாக, பிரச்சனைகள் பாரமானது. அதான் ஆண்டவர் ரொம்ப அழகா சொன்னார்ல, மத்தேயு 11:28 என்ன சொல்றாரு? வருத்தப்பட்டு பாரம் சுமப்பவர்கள் எல்லாரும் என்கிட்ட வாங்க, இயேசு கிட்ட வாங்க, சபைக்கு வாங்க. ஆமென். நான் உங்களுக்கு இளைப்பாறுதல், I give you rest. நான் உங்களுக்கு சமாதானத்தை கொடுக்கிறேன், நான் உங்களுக்கு ஒரு நிச்சயத்தை கொடுக்கிறேன். இந்த இடத்துல உங்களுக்கு ஆசீர்வாதம் உண்டாகும், சந்தோஷம் உண்டாகும். இன்னைக்கு இந்த கிளம்பி சபைக்கு வருவதுக்கு எத்தனை போராட்டம், ஒரு சிலர் லைஃப்ல தடைகள். சபைக்கு வருவதுக்கு பல போராட்டம். பிள்ளைங்களை, நீ போ, அடுத்த வாரம் நான் வரேன். இந்த வாரம் நீ செத்துட்டியா? ஐயோ, இந்த வாரம் உனக்கு ஒரு சம்பவம் என்னன்னா, ஒரு அம்மா, எங்கம்மா இல்ல, ஒரு அம்மா சபைக்கு கூப்பிடும் போதெல்லாம் வர்றதில்லை. அப்ப கட் ஷாட்ல கதை, ஒரு நாள் அவங்க சபைக்கு போகணும்னு துடிச்சிட்டு இருக்கும் போது சபைக்கு அவங்களால போக முடியாம போயிட்டு,
ஏன்னு சொன்னா சபைக்கு அவங்க போகிற அந்த ஆயத்தத்தில் கீழே விழுந்து மண்டை அடிபட்டு பேட்டரி படுத்து படுக்க ஆயிட்டாங்க. சபைக்கு போக வாங்க வாங்கன்னு பாஸ்டர் கூப்பிடும் போது, ஊழியக்காரர் கூப்பிடும் போது, சபையில் இருக்கிறவங்க எல்லாம் கூப்பிடும் போது அவங்க தட்டி விட்டுட்டாங்க. வரேன், அப்புறம் வரேன், பிள்ளைங்களை பார்க்கணும், வேலை இருக்குது, அது இருக்குது, அது இருக்குது, இது இருக்குது, எல்லாத்தையும் சொல்லிட்டு ஒரு நாள் வரணும் அப்படின்னு முடிவெடுக்கும் போது கீழே விழுந்து அடிபட்டு தலையில அப்படியே படுத்து படுக்க ஆயிட்டாங்க. இப்ப சர்ச்சுக்கு போகணும், போக முடியுமா? சபைக்கு போக முடியாது. இப்ப இயேசுவே இயேசுவேன்னா நீ வீட்டில இருந்தே கூப்பிடு, இயேசுவே, அவர் வருவார். அவருக்கு ரொம்ப கிருபை உள்ள ஒரு ஆண்டவர். அவர் மாதிரி ஒரு கர்த்தர் யாரும் இல்லைங்க. நம்ம தான் கையை விட்டுட்டு ஓடிடுறோம். பிள்ளைகள் எப்படி நம்ம கையை விட்டுட்டு முன்னுக்கு ஒரு ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் போறீங்க, ஒரு விளையாட்டு ஜாமான் இடத்துல போயிட்டா மெலினா கையை பிடிச்சிட்டே போகும்போது மெலினா என்ன பண்ணுது? கையை விட்டுட்டு ஓடும். மெலினா போயிட்டு விளையாட்டு ஜாமான் எடுக்க. ஆமா தானே மெலினா? ஐஸ் தண்ணி மில்லும் ஐஸை பார்த்தா ஓடும். சம்டைம் பிள்ளைகள் மாதிரி நம்ம என்னது அப்பா கையை விட்டுட்டு ஓடுறதுக்கு பார்ப்போம். ஆனா அது பூமிக்குரிய காரியங்கள். தடைகளை விட்டு நீங்கள் உதறி தள்ளிவிடணும். நிறைய விஷயம் சர்ச்சுக்கு வருவதுக்கே தடையா மாறிவிடும். கடந்த வார்த்தை சொன்ன சபை கூடுவதை விட்டு விடாதீர்கள், சிலர் விட்டு விடுவது போல நீங்கள் விட்டு விடாதீங்க. அப்ப சபை கூடி வர்றதுல எந்த இடத்துல இருந்தாலும் எங்க போனாலும் அங்க ஒரு சபையை பார்த்து போயிடணும். Sometimes we going out doesn't matter. ஆனால் போகிற இடத்துல எப்படியாவது சபையை தேடி போயிடும். அப்படி அங்க சபைலன்னா அன்றைக்கு ஒரு நேரம் எடுத்து ஒரு நல்ல ஜெபம் பண்ணி வேதத்தை வாசி ஒரு ஆராதனை செஞ்சிடணும். ஆமென். யா ஒரு சிலருக்கு ரொம்ப கொண்டாட்டம், பொது காலம் கொண்டாட்டமே, சேச்சி இல்லைன்னா கொண்டாட்டமே. சில வேளையில நீங்க இதெல்லாம் உங்க லைஃப்ல ஒரு பெரிய தடையா வந்துடும். You become the obstacles. வேலை ஒரு தடையா வந்துடும். கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்தா அந்த வேலையெல்லாம் போயிடும். சில பயங்கரமான சில தடைகள் நம்மளுக்கு சவாலா வருங்க. ஏன்னா நீங்க இந்த ஓட்டத்தை ரொம்ப ஃபெய்த்ஃபுல்லா உண்மையா நீங்க இந்த ஆண்டவருக்குள்ள பயணிக்கும் போது ஓடும் போது தடைகள் எப்படி வரும் நமக்கு தெரியும். ஆனா அது எல்லாத்தையும் உதறி தள்ளி விடணும். தூசியை தள்ளி விட்டு சாம்பலை, ஏதோ ஒண்ணு ஒரு பாட்டு வரும்ல, தள்ளி விட்டுட்டு என்னது போகணும் கர்த்தருக்குள்ள விடாமுயற்சியோட. பாவம் சம்டைம்ஸ் சில வேளையில குற்ற மனசாட்சி நம்மள என்னது அப்படியே ஸ்டாப் பண்ணி இந்த இடம் வரும்போது ஆண்டவர் மறுபடியுமாய் நம்மளோட பேசுவார். ஐயா, உன்னுடைய கெட்ட பழக்கத்தெல்லாம் விடியா, உன்னுடைய தவறான காரியங்களை விட்டு, உன் தவறான நண்பர்களை விடு. ஆண்டவர் இங்க தான் பேசுவார். இங்க தான் ஆண்டவர் நம்மளை சரிப்படுத்துகிற ஒரு ஸ்தலம். God will correcting us. ஊழியக்கார் பேசுறது மூலியமா, பாடல் மூலியமா, தேவ பிரசன்னத்தின் மூலியமா, தீர்க்க தரிசன வார்த்தைகள் மூலியமா கர்த்தர் பேசுவார். சில வேளையில் இந்த பாவம் பயங்கரமாய் நம்மளை நெருக்க ஆரம்பிக்கும். நான் சொன்ன முள்செடியின் மத்தியில் விழுந்த விதைகள், அந்த விதைகள் வளர்ந்து வரும்போது சுற்றி இருக்கிற அந்த முள் செடிகள் அப்படியே அதை நெருக்க ஆரம்பிக்கும். எப்படியாவது அந்த மரத்தை அந்த செடியை சாகடிக்கணும்னு முட்செடிகள் தீவிரமாய் வேலை செய்யும். இன்னைக்கு நம்மளை சுற்றியும் சில வேளையில முள்செடிகள் இருக்கும். அப்படின்னா இந்த முள்செடிகள் எதை சொல்லுகிறேன்? எதெல்லாம் உங்களுக்கு கர்த்தருக்குள்ள வருவதுக்கு தடையா இருக்கிறது, எதெல்லாம் பரிசுத்தமாய் வாழ்வதற்கு தடையா இருக்கிறது, எதெல்லாம் தேவனுக்கு விட்டு உங்களை விலக்க ஆரம்பிக்கிறது, அதெல்லாம் முள்செடிகள். அதெல்லாம் நீங்கள் வெட்டி எறிய வேண்டும். நீங்க நல்லா ஃப்ரீயா ஆண்டவரை பின்பற்ற வேண்டும். சோர்ந்து போக வேண்டாம். விடாமுயற்சியோட முன் செல்ல ஆரம்பிங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா மூன்றாவது, running the race mark out for us. நமக்கு குறிக்கப்பட்ட ஓட்டத்தை ஓட வேண்டும். நமக்கு குறிக்கப்பட்ட ஓட்டத்தை ஓட வேண்டும். அதெல்லாம் 1வது வசனத்துல தான் இருக்குது. 12வது அதிகாரம் 1வது வசனத்துல தான் இருக்கு. நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தை பொறுமையோடு ஓட கடவோம்.
வாவ், நம்ம எல்லாரும் ஒரு பந்தயத்தில் இருக்கோம் சொன்னேன். எல்லாருக்கும் ஒரு ஒரு ஓட்ட பந்தயம் இருக்குது. ஒரு சிலருக்கு 100 மீட்டர் ஓட்டம், ஒரு சிலருக்கு 400 மீட்டர் ஓட்டம், ஒரு சிலருக்கு என்னது 800 மீட்டர்ஸ் 800, ஒரு சிலர் 1500, ஒரு சிலர் மெரத்தான் 10 கிலோமீட்டர். எவ்வளோ தூரம் உங்களோட ஓட்டம் பயணிக்கிறதோ, ஒவ்வொரு பந்தயில் இருக்கிறீங்க வித்தியாசமான ஓட்டத்தில், அதை நீங்கள் ஓடி முடிக்கணும், குவிட் பண்ணிடக்கூடாது. நமக்காக ஆண்டவர் குறிப்பிட்டு வைத்திருக்கிற ஓட்டத்தை நம்ம ஓடி முடிக்கணும். எப்படியா? விடாமுயற்சியோட வித் பர்சவரன்ஸ். ஓட்டத்தில் பந்தயத்தில் வந்தோடனே நல்ல ட்ரைனிங்லாம் எடுத்துட்டு ஓட ஆரம்பிக்கணும். அல்லேலூயா. அப்படியே சோங்கா மாதிரி வந்துட்டு இருக்கக்கூடாது. அவன் கர்த்தர் நம்மளை உற்சாகப்படுத்தி இருக்கிறார், பலப்படுத்தி நம்மளை கொடுக்கிறார். விடாமுயற்சியோட மார்க் அவுட் ஃபார் அஸ், நமக்காக குறிக்கப்பட்டது. நம்ம எல்லாருக்கும் ஒரு we have a unique race, ஒரு தனித்தன்மை உள்ள ஒரு ஓட்டத்தில் நம்ம இருக்கணும். அப்போ அந்த ஓட்டத்தில் போகும் ஸ்பெசிஃபிக் சேலஞ்சஸ். நான் ஒரு ஓட்டத்தில் இருக்கிறேன், நான் ஒரு ஊழியக்காரருடைய ஓட்டத்தில் நான் ஓடிக்கொண்டு இருக்கிறேன். அந்த ஓட்டத்துக்கு எனக்கு ஆண்டவர் ஒரு ஸ்கீலை கொடுத்துருக்கேன். அந்த ஓட்டத்தை நான் ஓடும் போது அதில் பல சவால்களை சந்தித்து நான் வருவேன். உங்களுக்கு ஒரு ஓட்டத்தை வைத்திருக்கிறான், உங்கள் குடும்பத்தோடு நீங்கள் ஓடிக்கொண்டு இருக்கிறீங்க. அந்த ஓட்டத்தை பொறுமையோடு, அதுக்கு வேண்டிய ஒரு தனித்தன்மை ஸ்கீலை வைத்து நீங்கள் முன் செல்ல வேண்டும். ஆண்டவராக கர்த்தர் நமக்கு அதுக்கு வேண்டிய பலனை கிருபை அவர் கொடுப்பார். அல்லேலூயா. The race that mark out for us, நமக்காக நியமிக்கப்பட்டிருக்கிற ஓட்டம். உங்களுக்கு என்ன ஓட்டத்தை ஆண்டவர் வைத்திருக்கிறார்? இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, உங்களுக்கு எப்படியாப்பட்ட ஒரு நோக்கத்தை ஆண்டவர் கொடுத்துருக்கிறார். உங்களுடைய குடும்பத்தில் பிள்ளைகள் இருப்பாங்க, அவங்கள எப்படியாவது அவங்களை கர்த்தருக்குள்ள இன்னும் வைராக்கியமான தலைமுறையை கொண்டு வருன்ற ஒரு ஓட்டத்தை நீங்கள் ஓடிட்டு இருப்பீங்க. என் பிள்ளைகள் எப்படியாவது கர்த்தருக்குள்ள வைராக்கியமான, இயேசு கிறிஸ்துக்குள்ள வைராக்கியமா இருக்கணும், ஆண்டவருக்கு ஏதாவது ஊழியம் செய்யணுன்ற ஓட்டத்தை பெற்றோர்கள் நீங்க அந்த ஒரு நோக்கத்தோட உங்களுக்கு குறிக்கப்பட்ட ஓட்டத்தை ஓடுவீங்க. அதை நீங்கள் உருவாக்கணும் உங்க பிள்ளைகளை. அந்த ஓட்டத்தை பொறுமையாக ஓடணும். சம்டைம் நீங்கள் அந்த உருவாக்குறதுல சோர்ந்து போவீங்க. ஏன்னா பிள்ளைகள் சொல்வதை கேட்க மாட்டாங்க. நம்ம ஒன்று சொன்னா பிள்ளை ஒன்று செய்யும், செய்யாதனா அவன் தான் அதை செய்வான். அது இயற்கை தானே. எதை செய்யாதீங்க, அப்போ நீங்கள் என்னதுங்க இதை செய்டா அப்படின்னா அவர் அதை செய்ய மாட்டாங்க. எதை செய்யக்கூடாதோ அதை அவர்கள் அதை செய்துக்கிட்டே போவாருங்க. அது பிள்ளைகளுடைய இயல்பு. ஆனால் பொறுமையாக இருக்கணும் பெற்றோர்கள், உருவாக்கணும் பிள்ளைகளை. சீஷர் 12 சீஷர்களை ஆண்டவர் என்ன இயேசு கிறிஸ்து கொடுத்தார் இல்லையா, அவங்கள உருவாக்குனார் ஆண்டவர். 3 வருஷம் இயேசு கிறிஸ்துவோட பயணித்து உருவாக்கப்பட்டார்கள். அதில் என்ன 2-3 பேர் சேட்டை வேற. யூதாஸ் இஸ்கரியோத்து ஒரு சேட்டை ராங்கி. கடைசியில் யூதாஸ் என்னாச்சு, மோசமான ஒரு நிலைமை ஆயிட்டது. சொல் பேச்சை கேட்கல, கடைசியில் மோசமான நிலைமை. பேதுரு சொல்றார், கோழி கூவ முன்னே நீ என்ன மறுதளிச்சிருவா அப்படி சொல்றாரு. அதே மாதிரி மறுதளிச்சார், உடஞ்சி போயிட்டார், மனுஷன் போயிட்டார். இப்படி ஆண்டவர் அவரோட இருந்த சீஷர்களை கர்த்தர் உருவாக்குறதுக்கு 3.5 வருஷம். ஆனால் பிற்பாடு பரிசுத்த ஆவி வந்தோன்னா அவர்களை இன்னும் எடுத்து கர்த்தர் வல்லமையாக பயன்படுத்தலாம். அப்போ நம்ம பிள்ளைகளை உருவாக்கணும். அப்போ அதுக்கு நம்ம நல்லா உருவாக்கப்பட்டிருக்கணும், நம்ம நல்ல சத்தியத்தை வார்த்தையை அறிந்திருக்கணும். இந்த ஓட்டத்தை வாங்க பிரதர், பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. நம்ம 2 பேரும் ஒரே மாதிரி சட்டை போட்டிருக்கிறோம், அல்லேலூயா. வந்து அப்புறம் ஜெபம் பண்ணிட்டு போங்க, கர்த்தர் ஆசீர்வதிப்பார். கர்த்தர் நல்லவர். நம்மளுக்கு ஆண்டவர் ஒரு விசேஷமான ஒரு கிருபையை கொடுத்திருக்கிறார் இந்த ஓட்ட பந்தயத்தை ஓடுறதுக்கு. உங்க வாழ்க்கையே ஒரு ஓட்ட பந்தயம் தான். அதை நீங்கள் போகும்போது அந்த வாழ்க்கையை கடந்து நிறைய சவால்கள், பிரச்சனைகள் சந்திப்பீங்க. புயல், கடல் கொந்தளிப்பு, இப்படியாப்பட்ட பிரச்சனைகள்லாம் வரும். சில வேளையில் சூழ்நிலைகள் நம்மளுக்கு சாதகமாக இருக்க, ஒன்று மேலே ஒன்று. ஆனால் விடாமுயற்சியோட ஓடணும். விடாமுயற்சியோட பொறுமையோட நமக்கு கொடுக்கப்பட்ட ஓட்டத்தை ஓடணும்.
ஆண்டவர் நம்ம எல்லாருக்கும் சபையில் வைத்து ஒரு நோக்கத்தை வைத்திருக்கிறார். ஒரு சபையாக நம்மளுக்கு ஒரு ஓட்டம் இருக்கிறது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவோட சத்தியத்தை இந்த உலகத்துக்கு நம்ம கொண்டு போகணும். வார்த்தையை நம்ம கொண்டு போகிற ஒரு ஓட்டம் இருக்கு. தேவனுடைய வசனத்தை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இரட்சகர் என்று அவர்தான் நம்மளை காப்பாற்றி, அவர்தான் நம் பாவத்தை மன்னிக்க முடியும், அவர்தான் நம்மளை நித்தியத்தில் நடத்த முடியும்ன்ற வார்த்தையை கொண்டு போகிற ஒரு நோக்கம், ஒரு ஓட்டத்தை கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிறார். நீங்களும் நானும் சபைக்குள்ள ஆண்டவரோட ஊழியத்தை செய்கிற ஓட்டத்தில் நம்ம இருக்கிறோம். சுவிசேஷத்தை கொண்டு போகிற ஒரு ஓட்டம். ஆமென். சபைக்குள்ள ஏதாவது ஒரு பகுதியில் ஊழியம் செய்கிற ஒரு ஓட்டம். அப்போ உங்கள் ஓட்டத்தை நீங்கள் உங்களுக்கு குறிக்கப்பட்ட ஓட்டம். ஆண்டவர் உங்களோட சில ஊழியங்களை பேசுவார். அந்த பகுதியில் அந்த ஓட்டத்தை பொறுமையாக நிதானமாக நல்லா நீங்கள் ஓடி ஜெயிக்கணும், செய்து முடிக்கணும். சில பொறுப்புகள் உங்களுக்கு கொடுக்கும்போது அந்த பொறுப்பை நிறைவேற்றி முடிக்கணும். அது ஓட்டம். தட்ஸ் a race. அது உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஓட்டம். உங்களுக்கு ஆண்டவர் கிருபையாக அதை பெற்றுக்கொள்கிறோம். Embrace your God given race with trust in his purpose. அப்போ தேவன் கொடுத்த இந்த ஓட்டத்தை என்னது? பொறுமையோடு அதை மனதால் அதை எடுத்துக்கொண்டு சந்தோஷமாக அதை எடுத்துக்கொண்டு ஒரு நோக்கத்தோடு நீங்கள் ஓட வேண்டும். ஆமென். Even when it seems difficult. அது கஷ்டமான ஒரு சூழ்நிலையாக இருந்தாலும், என்னால் முடியல பாஸ்டர், ஆனாலும் நான் செய்வேன் என்று முயற்சியோடு நீங்கள் முடிச்சல். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அடுத்தது 4வது நம்ம பார்த்துட்டு நாம் ஜெபிக்கலாம். Fix our eyes on Jesus. நம் கண்களை இயேசுவின் மேல் வைத்தல். நம் கண்களை இயேசுவின் மேல வைத்தல். Fix our eyes on Jesus. 2வது வசனத்துல கவனிச்சிங்க சொன்னா, 12வது அதிகாரம் 2வது வசனத்துல வாசிமாத, அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பாரிசத்தில். இல்ல, அது 1வது வசனத்தை வாசிங்க. நினைத்துக் கொள்ளுங்கள். வாசிங்க. 3வது வசனம், ஆகையால் நீங்கள் இளைப்புள்ளவர்களாய் உங்கள் ஆத்துமாக்களில் சோர்ந்து போகாதபடிக்கு தமக்கு விரோதமாய் பாவிகளால் செய்யப்பட்ட இவ்விதமான விபரீதங்களை சகித்த அவரையே நினைத்துக் கொள்ளுங்கள். இயேசுவை நோக்கி அப்படின்னு வரும். விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவரும் ஆகிய இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தை பொறுமையோடு ஓட கடவோம். அது 1வது வசனம் நினைக்கிறேன். இயேசுவை நோக்கி. Let me fix our eyes on Jesus. இயேசுவை நோக்கி. Fixing our eyes on Jesus. நமக்கு முன்பதாய் ஆண்டவராக இயேசு எப்பொழுதும் இருக்கிறார். நீங்களும் நான் அவரை பார்த்து நம்ம போகணும். இந்த கிறிஸ்துவ வாழ்க்கை ரொம்ப ஒரு விசேஷமான ஒரு வாழ்க்கை. என்னைக்கு நம்ம இயேசுவை நம்ம வாழ்க்கையில் சொந்த ஆண்டவராக ஏற்றுக்கொள்கிறோமோ, அன்னைக்கு நம்மளை விட்டு விடுபடாத அவருடைய பிரசன்னம், இயேசு கிறிஸ்து நம்மளோட வாழ்கிறார். ஜீசஸ் லீவ் வித் அஸ். நம்மளோட வாழ்கிறார், நம்மளை வழி நடத்துகிறார். அப்போ இந்த எபிரேயர் எழுத்தாளர் சொல்கிறார், நம் கண்களை இயேசு மேலே வைத்துக் கொள்வோம். நீங்கள் தொடர்ந்து விடாமுயற்சியோட ஓடுவதற்கு எப்போது ஆண்டவராக இயேசுவை மட்டும் பார்க்கணும். அவரு தான் நம்மளுக்கு வெற்றி சிறக்க பண்ணுகிற வாழ்க்கையை போதித்து கொடுத்துருக்கோம். எல்லாத்தையும் ஜெயத்தோட வெற்றியை முடித்தவர் அவர் தான். பூமியில 33 வருஷங்கள் வாழ்ந்த இயேசு கிறிஸ்து எல்லா சவால்களும், எல்லா விதமான பிரச்சனைகள், சூழ்நிலைகள் எல்லாத்தையும் மேற்கொண்டு பிதாவுடைய சித்தத்தை நிறைவேற்றி முடிச்சார். He complete his race. அப்போ இன்றைக்கு ஆண்டவராக இயேசு மேல நம்மளுடைய கண்கள் வைத்துக்கணும். அது ரொம்ப முக்கியம். அப்போஸ்தலர் பவுலோட லைஃப் ரொம்ப விசேஷமான ஒரு வாழ்க்கை. டமாஸ்கஸ் என்ற பட்டணத்தில் கர்த்தர்னால பிடிக்கப்படுகிறார். ஆண்டவருடைய பிள்ளைகள் எல்லாம் சாவடிக்கிறதுக்கு அவர் அந்த டமாஸ்கஸ் பட்டணத்தில் கொண்டு போக அந்த பயணத்தில் கர்த்தர்னால் அவர் பிடிக்கப்படுகிறார். அன்றைக்கு தன்னுடைய வாழ்க்கையை அவர் அர்ப்பணித்தார். அன்றைக்கு அவருடைய வாழ்க்கையை அவர் ஒப்பு கொடுத்தார். அன்றையிலிருந்து கர்த்தருடைய விசேஷமான அழைப்பு அவர் மேலே வந்தது.
அந்த நாள்ல இருந்து he fixed his eyes on Jesus. ஆண்டவராக இயேசு மேல் அவருடைய கண்களை வைத்து அவர் முன் சென்றார். அதனால தான் தீமோத்தேயுக்கு அவர் சொல்லும் போது அவர் சொல்றாரு, என்ன நான் நல்ல போராட்டத்தை நான் போராடினேன், என்னுடைய ஓட்டத்தை முடிச்சேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன். என்ன வசனம் அது? தீமோத்தேயுல இருக்க 2 தீமோத்தேயு 4வது அதிகாரத்தில் 7வது 8வது வசனத்தை நீங்க பார்க்கலாம். 2 Timothy chapter 4 verse 7 and 8. I have fought the good fight, I have finished the race, I have kept the faith. Now there is a store for me the crown of righteousness, which the Lord, the righteous judge, will award to me on that day. Beautiful. Amen. வாசிப்போம் அதை. 7-8. நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன். இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. நீதியுள்ள நியாயாதிபதியாகிய கர்த்தர் அந்நாளிலே அதை எனக்கு தந்தருளுவார். எனக்கு மாத்திரமல்ல, அவர் பிரசன்னமாகுதலை விரும்பும் யாவருக்கும் அதை தந்தருளுவார். அல்லேலூயா. எத்தனை பேர் நீதியின் கிரீடத்தை வாஞ்சியோட காத்திருக்கிறீங்க? ஆமென். கர்த்தர் நம்ம எல்லாருக்கும் ஒரு நீதியின் கிரீடத்தை வைத்திருக்கிறார். நான் ஒரு விசுவாசம் பாசிட்டிவான டிக்ளரேஷன் செய்கிறேன். நம்மளை எல்லாருக்கும் ஆண்டவர் நீதியின் கிரீடத்தை வைத்திருக்கிறார். ஒரு ஆள் கூட கைவிடப்படக்கூடாது. ஆமென். அப்போஸ்தலர் பவுல் தன்னுடைய கண்களை கிறிஸ்து மேல வைத்து அவர் கடந்து போன பாதைகள் பயங்கரமான போராட்டங்கள், பிரச்சனைகள், புறஜாதிகள் மத்தியில் இந்த சுவிசேஷத்தை கொண்டு போகின்ற அழைப்பை தேவன் வைத்தார். அவருடைய ஓட்டம் அப்படியாப்பட்ட ஒரு ஓட்டமா இருந்தது. அந்த ஓட்டத்தை கிறிஸ்துவை பார்த்து தான் ஓடினார். இன்னைக்கு நீங்களும் நானும் இந்த கிறிஸ்துவ பயணத்தில் ஒவ்வொரு நாளும் பயணிக்கும் போது ஏசப்பா உங்க கூடயே இருக்கிறார். நீங்க அவரை மட்டும் பாருங்க. இயேசு மேல உங்களுடைய கண்கள் போகட்டும். அல்லேலூயா. வேற யாரு மேலே போகணும். அப்போஸ்தலர் பவுலோட வாழ்க்கையில் அப்படி இருந்தது. அப்போ அவர் சொல்றாரு, நான் என் ஓட்டத்தை முடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்றேன். இதை சொல்லும் போது அவர் முதிர் வயதில், அவர் இன்னும் சில நாட்களில் மரிக்க போகிறார். அப்படியாப்பட்ட ஒரு நேரத்தில் அவர் சொல்லுகிறார், என் ஓட்டத்தை நான் முடிச்சிட்டேன். இன்னைக்கு அப்படியாப்பட்ட ஒரு ஃபெய்த், விசுவாசம், உறுதி நமக்கு இருக்கணும். என் ஓட்டத்தை நான் முடிச்சிட்டேன் தெரியுமா? பெற்றோர்கள் பிள்ளைகள்கிட்ட சொல்லணும், என் ஓட்டத்தை நான் முடிச்சிட்டேன் தெரியுமா? விசுவாசமாய் நான் ஆண்டவருக்குள்ள என் ஓட்டத்தை முடிச்சிருக்கிறேன், நல்ல போராட்டத்தை நான் போராடிக்கிறேன்னு நீங்க சொல்லணும். ஏன்னா பெற்றோரா இருக்கும் போது எத்தனோ சூழ்நிலைகளை நம்ம கடந்து வந்திருப்போம். நம்மளுடைய வாழ்க்கை பயணத்துல நம்ம போகும்போது எத்தனோ அனுபவங்கள், எத்தனோ பிரச்சனைகள், சவால்கள், சூழ்நிலைகள். பிள்ளைகளுக்கு அநேக விஷயங்கள் தெரியாது. ஆனா எப்படி ஒரு ஆவிக்குரிய தகப்பன் அப்போஸ்தலர் பவுல் தீமோத்தேயு தன் ஆவிக்குரிய மகனிடத்துல சொல்றாரு, நான் நல்ல போராட்டத்தை போராடி இருக்கிறேன். He tried to challenge his son. தன் மகனிடத்துல ஒரு சவாலை வைக்கிறார், ஒரு உற்சாகத்தை வார்த்தையை வைக்கிறார். நான் நல்ல போராட்டத்தை நான் போராடினேன். எவ்வளோ சூழ்நிலை வந்து எல்லாத்தையும் நான் ஜெயித்து வந்தேன் ஏசப்பாவுக்காக, ஆண்டவர் இயேசுவுக்காக. ஏன்னா அவர்கிட்ட தான் அந்த கிரீடம், நீதியின் கிரீடம் இருக்கிறது. அவர் மட்டும்தான் அந்த கிரீடத்தை கொடுக்க முடியும். தன் பிள்ளைகள் இடத்துல சொல்லுங்க, உங்கள் பிள்ளைகள் இடத்துல சொல்லுங்க, அப்பா எத்தனோ சூழ்நிலையில நான் வந்திருக்கிறேன், அம்மா எத்தனோ சூழ்நிலையில் நான் அதெல்லாம் கடந்து வந்திருக்கிறேன், நீயும் அதை கடந்து வா, நீயும் அந்த பிரச்சனைகளை கடந்து வருவேன். ஹல்லேலூயா. எத்தனோ விஷயங்கள் சொல்லலாம் நம்ம வாழ்க்கையில கடந்து வர பிரச்சனைகள். எத்தனோ விஷயங்கள் நம்மளுக்கு ஒரு முடிவே இல்லை. ஜெபிக்கிறோம், இன்னமும் ஜெபிக்கிறோம், ஆனா முடிவே இல்லை. அதுக்கு ஒரு பதிலே கிடைக்காம இருக்குது. ஆனா நீங்க உறுதியோட ஆண்டவரை நீங்க உங்க நேரத்துல செய்யுங்கப்பா அப்படின்ட்டு ஒப்பு கொடுத்து நம்ம முழுசா. ஆமென். கர்த்தர் நல்லவர். கடைசியாக consider him to avoid weariness. Consider him. இவ்விதமாக விபரதங்களை சகித்த அவரையே நினைத்துக் கொள்ளுங்கள்.
சகித்த அவரையே நினைத்து கொள்ளுங்கள். எத்தனை பாடுகள் பிரச்சனைகளை சகித்த இயேசுவையை நினைத்து கொள்ளுங்கள். இன்னைக்கு நம்மளுக்காக ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிற இந்த அப்பமும் இந்த திராட்சரசமும் இயேசு கிறிஸ்துடைய பாடுகளை பேசுகிறது. இயேசுடைய மரணத்தையும் அவரோட உயிர்த்தெழுதலையும் பேசுகிறது. ஹல்லேலூயா. எவ்வளவு பாடு இயேசப்பா பட்டார் உங்களுக்கு தெரியுமா? அந்த பேஷன் ஆஃப் கிரைஸ்ட் படத்தை பார்க்கும் போதெல்லாம் ஒரு விசை இருதயத்திலிருந்து ஒரு அழுகை, ஒரு தியர்ஸ், ஒரு கண்ணீர். ஏன்னா அவ்வளோ பாடு. நம்மளுடைய அக்கிரமங்கள் மன்னிக்கப்பட, நம்ம பாவங்களை மன்னிக்கணும்னு சொல்லி, நம்ம நித்திய ஜீவன் அடையணும்னு சொல்லி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அந்த மரணத்தை சந்தித்தார். அவமானத்தை, பாடுகளை, நிந்திக்கப்பட்டார், அடிக்கப்பட்டார், முள்கிரீடத்தினால முடிசூற்றப்பட்டார். கர்த்தர் எல்லாம் நமக்காகத்தான் செய்தார் சொல்கிறார். அவர் சிந்தின ரத்தம் விலையேற பெற்றது, நம்மளை விடுதலையாக்கக்கூடிய ரத்தம். நீங்கள் ஏதாச்சும் ஒரு பிரச்சனையில போகும்போது எல்லாத்தையும் சகித்து கடந்து வந்த இயேசுவை நினைத்துக் கொள்ளுங்க. ஒரு பணம் பிரச்சனையில போகும்போது அவர் தலை சாய்க்க கூட இடம் இல்லைன்னு சொன்னார். அவர் கடந்து போன சூழ்நிலைகளை நினைத்து பாருங்க. இயேசு சொன்ன தேவகுமாரனுக்கு தலை சாய்க்க கூட இடம் இல்லையா? பைபிள்ல எங்கேயுமே அவருக்கு ஒரு வீடு இருக்கு, அவருக்கு ஒரு காடி இருக்கு, ஒரு சொத்து இருக்குன்னு சொல்லவே இல்லை. கிங், ராஜா, எதுவுமே எந்த இடத்துலையும் சொல்லல. அவருடைய ஊழியம் செய்த சீஷர்கள், அப்போஸ்தலர்கள், அவர்களுக்கு இவ்வளவு சொத்துகள் இருக்கு, இவ்வளவு இருக்குது, அது இருக்குது, இது இருக்குன்னு எதுவுமே சொன்னதில்லை. எல்லாத்தையும் சகித்து இயேசப்பாவுக்காக போனார்கள். பிரியமான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு உங்க வாழ்க்கையினுடைய கஷ்டங்களை அவர் அறிந்திருக்கிறார். உங்கள் சூழ்நிலைகளை அறிந்திருக்கிறார். உங்க வியாகுலத்தை கர்த்தர் அறிந்திருக்கிறார். அவர் கண்கள் இருந்து ஒன்றும் மறைய முடியாதாம். அவர் சொன்னா, உன்னை விட்டு கைவிடுவதில்லை, உன்னை விட்டு நான் விலகுவதில்லை, பயப்படாதே, திகையாதே, நான் சதா காலம் உன்னோட இருக்கிற தேவன். நீங்க என்ன சொல்ல வரேன்னா, அவரை நினைத்துக் கொள்ளுங்க. இயேசு ஒரு நாள் மறந்துடாதீங்க. உங்க மைண்ட்ல எதை வேணுமாலும் மறந்துருங்க, ஏசப்பா மட்டும் மறந்துடாதீங்க. இயேசு 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 இயேசு, அவர் தான் நமக்கு என்னது? ஜீவனை கொடுக்கிறவர். நமக்காக கர்த்தர் ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார். when you feel discouraged, சில சோர்வுகள், உடைந்து போன சூழ்நிலைகள் வரும்போது, சில நான் தனியா இருக்கிறேனே, ஐ மீன் லோன்லினஸ், என்ன எனக்கு நீ யாருமே இல்லையே அப்படின்னு ஒரு தனிமை வரும்போது ஏசப்பா நினைத்துக்கொள்ளுங்க, அவர் உங்க கூடயே இருக்கிறார். இந்த புதிய மாதத்துல, இந்த 8வது மாசம் நீங்கள் கடந்து போகிறதுக்கு அவருடைய சத்துவத்தின் வல்லமை உங்களை நிரப்பட்டும். ஆமென். விடாமுயற்சியோட முன் செல்வோம், ஓடுவோம். அப்படியே ஒரு நிமிஷம் கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாமா? கண்களை மூடி. Thank you Jesus, thank you Jesus, thank you Jesus. A sweet presence இந்த இடத்துல உலாவிக் கொண்டிருக்கிறது. கர்த்தர் உங்களை நிரப்பட்டும். ஓ ராபா ஷாதா ராபா. நல்ல மனதால ஒரு நிமிஷம் அப்படியே ஏசப்பாவை நினைத்து அவருக்கு நன்றி சொல்லுங்க, ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நன்றி நன்றி அப்பா. We thank you, we thank you, we thank you Jesus, we thank you Jesus, we thank you Jesus. Oh yes, மகிமை உள்ளவர், மகிமை உள்ளவர், மகிமை உள்ளவர். வழி நடத்துவார், வழி நடத்துவார். ஹalleluya. இந்த திருவிருந்தில் நாம் பங்கெடுக்கிறதுக்கு அப்படியே நம்மளை ஆயத்தப்படுத்துவோம், அப்படியே நம்மளை ஆயத்தப்படுத்துவோமாக. கர்த்தருடைய கரம் நம்மளை தொடட்டும். ஹalleluya. இன்னும் சில நிமிஷத்தில் நம்ம ஆராதனை முடிக்க போகிறோம். ஆனால் அதுக்கு முன்பதாக கர்த்தர் என்னை தொடணும். கர்த்தர் என்னை தொட்டார், அந்த தொட்ட உறுதி, ஆண்டவர் என்னை பார்த்து என்னை சந்தித்தார் என்ற உறுதி.
Hallelujah. Thank you, Jesus. Rima Shabala de Gabo Shadariada. Ashimara Hastoro Koroboshata. Sister Rebecca, it's the Lalitaka. Thank you, Jesus. Amen. Amen. Thank you, Jesus. Thank you, Jesus. உம்மோடு அழைத்து செல்லும், உம்மோடு அழைத்து செல்லும் இயேசுவே, உம்மையே நேசிப்பேன். ஆமென், ஆமென். Thank you, Jesus. கரங்களை வைத்துக்கொண்டு சபையாக நம்ம ஒன்றாக இதில் பங்கெடுக்க போகிறோம். அப்படியே நல்லா ஆயத்தப்படுத்துங்க. ஒரு செக்ரெட் டைம்ஸ், நல்ல ஒரு பரிசுத்தமான ஒரு நேரத்துக்கு ஆமென், உங்க பிரசனம் தான் எனக்கு முகவரி, உங்க பிரசனம் தான் எனக்கு தகுதி. ஆமென், ஆமென். கரங்களை இந்த அப்பமும் திராட்சை ரசமும் இருக்கும்போது அப்போஸ்தலர் பவுல் கொரிந்தியர் நிருபத்தில் சொல்லுகிறார், அபாத்திரமாய் இதில் பங்கெடுக்க கூடாது. ஒரு தேவ பயத்தோட, ஒரு அர்ப்பணிக்கப்பட்ட சூழ்நிலையோட நம் சிந்தை, நம் இருதயம், நம் ஆத்துமா
சுத்திகரிக்கப்பட்டு பரிசுத்தமாக எடுக்கணும். அலட்சியமாய் இதில் பங்கெடுக்கக்கூடாது. ஏன்னா இது தேவனுடைய சரீரமும் அவர் ரத்தம். சில அப்படி எடுத்தவர்கள் வாழ்க்கையில் பல சூழ்நிலைகள், கஷ்டங்களை அனுபவித்திருக்கிறார்கள், பாடுகளை அனுபவித்திருக்கிறார்கள். என் வாழ்க்கையில் சொல்ல போனால் சாபங்கள் வந்திருக்கு. அப்போ இந்த அந்தி வேளையில் நல்லா நம்மளை ஒரு பரிசோதனை செய்து கொள்வோம். புதுப்பிக்கப்பட்ட சிந்தையோட ஆண்டவரே இந்த நாளில் ஒப்பு கொடுக்கிறோம். அப்பா, எங்களை நாங்கள் பரிசோதனை செய்கிறோம். எங்களுடைய இருதயத்தை, மனிதன் முகத்தை பார்க்கிறான், கர்த்தர் இருதயத்தை பார்க்கிறவர். இந்த அந்தி வேளையில் எங்களுடைய இருதயத்தை காண்கிறவர் நீர் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஆண்டவராக இயேசு காட்டி கொடுக்கப்பட்ட அந்த இரவில் தன் கரத்திலே அப்பத்தை எடுத்து, இது என்னுடைய சரீரத்துக்கு அடையாளமாக இருக்கிறதுன்னு சொன்னார். இதை வாங்கி புசியுங்கள். தேவனுடைய ஜீவாப்பம். அன்று இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தேவன் மன்னாவை போஷித்த கொடுத்தார். இந்த நாளில் நமக்கு வார்த்தையை கர்த்தர் மன்னாவாய் கொடுத்திருக்கிறார். உங்க கரத்தில் இருக்கிற இந்த அப்பம் அவருடைய சரீரத்துக்கு அடையாளமாய் இருக்கிற இந்த அப்பம், இது தேவனுடைய வார்த்தையாய் கூட இருக்கிறது. இதை நீங்களும் நானும் உண்ணும் போது ஒரு புது கிருபை உங்கள் மேலே வருகிறது. அவருடைய சரீரம் அழிவில்லாத சரீரமும், அதனால தம் மரித்தோர்களை உயிரோடு எழுப்பக்கூடிய வல்லமை கர்த்தர் இயேசுக்குள் இருந்தது. இந்த அந்தி வேளையில் ஒரு வல்லமை, இதை நீங்கள் புசிக்கும் போது, when you eat this bread, ஒரு பலன், ஒரு வல்லமை, அழிவில்லாத ஒரு வல்லமை, கர்த்தருடைய கரம் உங்கள் மேலே கடந்து வரப்போகுது. அப்பா, இந்த அப்பத்தை ஆசீர்வதிங்க. நாங்கள் குடும்பமாக இதை உண்ணும் போதும் உங்களோட கிருபை எங்கள் மேலே கடந்து வரட்டும். ஆசீர்வதிங்க. இந்த புதிய மாதத்தில் உங்களோட கரம் எங்களை தொட்டு நடத்தட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஒன்றாக இந்த அப்பத்தை நாம் புசிப்போம். லெட்ஸ் ஈட் டுகெதர். நம் கரத்தில் திராட்சை ரசத்தை எடுத்துக்கொள்வோம். Father, we thank you, God. இந்த திராட்சை ரசத்தை ஒரு விசேஷமான கிருபை இருக்கிறது. ஆண்டவர் தன் கரத்தில் திராட்சை ரசத்தை எடுத்து, நான் செய்கிற புதிய உடன்படிக்கை, இந்த திராட்சை ரசமானது என்னுடைய இரத்தத்துக்கு அடையாளமாக இருக்குன்னு சொன்னார். ஆண்டவருடைய மரணத்துக்கு சிந்தப்பட்ட இரத்தத்துக்கு அடையாளமாக இந்த அந்தி வேளையில் இந்த திராட்சை ரசத்தை போஜனம் பண்ணும்போது கர்த்தருடைய மகிமை நம்ம மேலே வரட்டும். நம்மளை சுத்திகரித்து அழிவிலிருந்து தப்பித்து கொள்ள இந்த இரத்தமானது வல்லமை உள்ளதாக இருக்கிறது. நான் நம்புகிறேன் நம்ம எல்லாரும் நம்மளுடைய இருதயத்தை பரிசோதனை செய்திருக்கிறோம். இந்த வேளையில் இதில் பங்கெடுக்கும் போது நினைவு கூறுவோம். ரிமெம்பர் இஸ் டெத். மரணத்தை நினைவு கூறும். ஆண்டவராக இயேசுடைய மரணமும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து 3வது நாள் உயிர் தெழுந்ததையும் அவர் மீண்டும் நமக்காய் வரப்போகிற அடையாளமாய் தான் நம் சபை ஒன்றாய் சேர்ந்து இதில் பங்கெடுக்கிறோம். as a remembrance of his coming. இந்த அந்தி வேளையில் அது மாத்திரமில்லை, நம்ம வாழ்க்கையில் ஒரு வெற்றி சிறக்க பண்ண தேவ ஆட்டுக்குட்டியானோட ரத்தம், ஜெயம் கொடுக்கிற ரத்தம், இது உங்க சரீரத்தில் போகும்போது வியாதிகள், பலவீனங்கள், ஆண்டவராக இயேசுடைய ரத்தம் உங்களை சுத்திகரிக்கட்டும்.
சத்துருவானவன் உங்களை நெருங்க முடியாத ஒரு கிருபையை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கட்டும். அப்பா, இந்த திராட்சை ரசத்தை ஆசீர்வதிங்க. நாங்கள் சபையாதில் பங்கெடுக்கிறோம் சுவாமி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். ஒன்றாக இந்த திராட்சை ரசனை போஜனம் செய்யும். அப்படியே கரங்களை உயர்த்தி receive his blessing. இந்த மாதத்தில் கர்த்தருடைய புதிய கிருபை, கர்த்தருடைய புதிய கிருபை தகப்பனே இயேசுவின் நாமத்தில் ஒரு புதிய மகிமை இந்த 8வது மாதத்தில் ஒவ்வொரு பிள்ளைகளை நடத்துவதாக. ஒரு புதிய கால, a new season. இந்த 8வது மாசத்துல ஒரு புதிய காலம் இவர்களுக்காய் திறக்கப்படட்டும். அடைக்கப்பட்ட வாசல்கள் திறக்கப்படுவதாக. எல்லா தடைகளும் இயேசுவின் நாமத்தில் I cancel everything. தகப்பனே, கொடுக்கப்பட்ட இந்த ஊழியத்தின் அதிகாரத்தின் நிமித்தமாய் பிள்ளைகளுக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா ஆயுதங்களும் இயேசுவின் நாமத்தில் ஒன்றுமில்லாம போகுவதாக. ஒரு ஜெயம், வெற்றி சிறக்கப்படுவதாக. இந்த புதிய மாதத்தில் கர்த்தரின் பக்கமாய் இன்னும் அதிகமாய் நெருங்க, கர்த்தரிடத்தில் இன்னும் அதிகமாய் சேர, கண்கள் இயேசு மேல போக, கர்த்தருடைய மகிமையும் கரங்களை சுமக்க, தேவனுடைய கிருபையை சுமந்து அநேகருக்கு ஆசீர்வாதமாய் இந்த பிள்ளைகள் இருப்பதாக. குறைவில்லாமல் நிறைவாகுங்க. ஆண்டவராக இயேசுவின் நாமத்தில் நான் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தர் நல்ல ஒரு கரவொலி கொடுங்க பாப்போம். ஆமென். let me sit. அப்படியே உட்காருங்க.